3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதை பேனில் சேர்த்து 4 பச்சை மிளகாயை 2 கீரி அதையும் அது கூட சேர்த்து 1.5 இன்ச் அளவுள்ள இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து 2 மீடியம் சைஸாக இருக்கிற பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து 3/4 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மசியற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் வேகறக்குள்ள பெரிய சைஸாக இருக்கிற தேங்காயில் பாதி மூடி எடுத்து அதை நல்லா துருவி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சு மெல்லிசான துணியில் நம்ம வடிகட்டி 1.5 கப் அளவு கெட்டியான தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. கரண்டியை வச்சு லைட்டாக இதே போல் மசிச்சு விட்டதுக்கப்புறம் 1.5 கப் தேங்காய் பாலை நம்ம அதில் சேர்த்து தேங்காய் பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பச்சையான கருவேப்பிலைகளை போட்டு விட்டு மூடி வச்சு நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல மனமான டேஸ்டான ஹெல்த்தியான கேரளா ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஸ்டியூ ரெடி. இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பம், இட்லி, தோசை, ஆப்பத்துக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியாக நல்ல ரிச்சான டேஸ்ட்டை தரும்.